ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இன்றைக்கி இறால் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இறாலை வாஷ் பண்ணி அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு வந்தது. வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் நான். உப்பு, தென் கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்காக. ஒரு வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன், ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நெய் பேக்கெட்டு, தயிரும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸு, ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், தென் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், கரம் மசாலா. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறால போட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour ஊறணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா இறாலில் இறங்குற அளவுக்கு நல்லா ஊறி வரணும். வெங்காயமும் ஃப்ரை பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்குது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஸோ ஊறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆயிலும் நெய்யும் ஊற்றிருக்கேன். ஸோ அது சூடானதும் பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா குழைய வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இறாலோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதிலே தண்ணி வந்துடும். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ் பாசுமதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் பிரியாணியோட கேசரி பவுடரும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். 1.5 கிளாஸ் அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை நல்லா கொதித்து வந்ததும் அரிசி ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதாவது குக்கர் விசில் போடாமல் ஒரு 20 மினிட்ஸ் விட்டேன் நான். சிம்மில் வச்சு